ரஷ்யாவுக்கு மிரட்டல் விடுக்கும் விதமாக 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளது. ஆனால் ரஷ்யாவோ டெட்டன் அமைப்பை காட்டி மீண்டும் அமெரிக்காவை அதிர வைத்துள்ளது. டெட்டன் அமைப்பை கண்டு அமெரிக்கா நடுங்குவது ஏன்? விரிவாக பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைனுக்கு இடையேயான போர் 3 ஆண்டுகளை கடந்தும் தற்போது வரை நீடித்து வருகிறது. இரு தரப்புக்குமான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் கடுப்பான டிரம்ப் ரஷ்யாவுக்கு 50 நாட்களுக்கு கேடு விதித்தார். பின்னர் இதனை 12 நாட்களாக குறைத்தார். இதுகுறித்து ரஷ்ய முன்னாள் அதிபரும் பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வதேவ் வெளியிட்டுள்ள பதிவில், டிரம்பின் ஒவ்வொரு காலக்கெடுவும் போரை நோக்கி தள்ளும் நடவடிக்கை என காட்டமாக பதிவிட்டிருந்தார். டிமிட்ரி மெட்வதேவ் அத்துமீறி பேசி வருகிறார் என்றும், எனவே ரஷ்யா அருகே 2 அணுசக்தி நீர்மூழ்கிகளை நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளேன் என தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டு அதிர்ச்சி கொடுத்தார். இந்த பதிவை பார்த்து கடுப்பான டிமிட்ரி மெட்வதேவ், அமெரிக்காவின் எந்த ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையும் டெட்டன் நடவடிக்கையை தூண்ட வழிவகுக்கும், அதன் பிறகு பின்வாங்க மாட்டோம் என எச்சரிக்கை விடுத்தார். டெட்டன் என்ன என்பது குறித்து சற்று சுருக்கமாக பார்க்கலாம். அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா இடையே பனிப்போர் நடந்தது. அப்போது அமெரிக்காவின் தாக்குதலில் தலைநகரமே அழிந்தது. அதிபர், ராணுவ தளபதி, வீரர்கள் என அனைவரும் இறந்தாலும் தன்னிச்சையாக இயங்கி பதிலடி கொடுப்பதற்காக ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டதுதான் டெட்டன். எதிரி நாடுகள் அணுகுண்டு வீசினால் அதனால் ஏற்படும் நில அதிர்வு, அணுக்கதிர்வீச்சு பற்றிய தகவல்கள் அந்த அமைப்புக்கு கிடைக்கும். அதன் பிறகு தலைமை உத்தரவிட்டதும் எதிரி நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும். அதே சமயம் எதிரி நாட்டின் தாக்குதலில் ரஷ்ய அதிபர், முக்கிய தலைவர்கள் உயிரிழந்து விட்டால் அங்கிருந்து உத்தரவு வராத நிலையில் தானாகவே புரிந்து கொள்ளும். தலைமை உத்தரவு இல்லாமலேயே டெட்டன் அமைப்பில் இருக்கும் ஏவுகணைகள் தானாகவே வெளியே வந்து பூமியில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கும் அணுகுண்டுகளை வெடிக்க வைக்கும். எந்த நாடு தாக்குதல் நடத்தியதோ அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும். இந்த டெட்டன் அமைப்பை தற்போது ரஷ்யா புதுப்பித்து வருகிறது. டெட்டன் மிகவும் மோசமான அமைப்பாகும். இதனை வைத்தே தற்போது ரஷ்ய முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வதேவ் அமெரிக்காவுக்கு மிரட்டல் விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.